நிறைய உணவுக்குள்ள போயிட்டு சிக்கிக்க வேண்டாம். கார்போஹைட்ரேட் சாப்பிடலாமா, புரோட்டீன் சாப்பிடலாமா, விட்டமின் சாப்பிடலாமா, நான்வெஜ் சாப்பிடலாமா, வெஜிடேரியன் சாப்பிடலாமா, அந்த இதுக்குள்ளெல்லாம் போகாம பசி எடுத்தால் சாப்பிடுவேன். பசித்து புசி என்பதுதான் முதுமொழி. அப்போ பசிச்சாதான் சாப்பிடணும். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அப்படின்ற குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில நல்ல முறையில பசியை கவனிச்சு சாப்பிட்ட உணவு நல்ல செரிமானம் ஆன பிறகு அடுத்த வேளை உணவை யார் உட்கொள்கின்றானோ அவன் வாழ்நாள் முழுவதும் மருந்தே தேவையில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மருந்தே தேவையில்லை என்றால் ஆரோக்கியமாக சுகமாக நலமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்கிறான் என்று அர்த்தம். அப்ப என்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சங்க கால புலவரான வள்ளுவரின் மொழியிலேயும் மருந்து என்ற தலைப்புல 10 குறட்கள் இருக்கு. 10மே இந்த உணவை அடிப்படையாக வைத்துதான் குறட்கள் விளக்குது.